வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி, அதுவும் வக்கரம். எப்படி சொல்லலான்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படணும். என் கடமையை நான் செய்கிறேன், பலன் என் கையில் இல்லை அவன் கையில் இருக்கிறதம்பாங்க பகவத்கீதையில். கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். ஒரு பாட்டு வரும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும்னு. அந்த காலத்தில் ஏறத்தாழ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், மனசில் கன்ஃபியூஷன் சனி பார்த்தா. 7ஆம் இடம் நம்ம பார்ட்னர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், நம்ம மனைவி நம்ம சொல்கிறத கேட்க மாட்டா. 10ஆம் இடம் வேலையில் நம்ம மேலே தான் மேனேஜர், நமக்கு மேலே தான் கண்ணில் விரல விட்டு நம்ம இது தான் பார்த்துட்ருப்பான் அவன். ஸோ இவ்வளோ ட்ரபிள்ஸும் ஒருங்கே அமையும். கொஞ்சம் தொல்லைகள் அதிகப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, இருக்கிறதுலே கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்குது. தொழில் திறமை நல்லாவே இருக்குது உங்கள்கிட்ட. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவான், நல்ல பிளேயர் இருப்பான், ஆனால் அந்த விக்கெட் கொஞ்சம் போலர்ஸ் விக்கெட்டாக இருக்கும். கண்ணெதிர்க்கே பந்து பாம்பு மாதிரி திட்டானே போகும். பெரிய பிளேயர் கூட ஆடுறது கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி உங்கள் விக்கெட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா இந்த மாதம்? எஸ், அப்படி தெரியுது. கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். குறிப்பாக பகையை வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கோர்ட் கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது நன்மை. அப்போ எதிராக எதுவுமே ப்ளஸ் இல்லையா? பிக்கெஸ்ட் ப்ளஸ் ஒரே ஒன்று இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளஸ். 5ஆம் வீட்டில் குரு உச்சம். 5ன்னு சொன்னால் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது ஒன்று, புத்திரஸ்தானம், குழந்தைகளால் நன்மை. 3வது உங்களுடைய புத்தி பிரமாதமாக வேலை செய்யும். எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ அப்போ தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு விஷயத்தை நான் யோசிக்கலையே இது வரைக்கும், இப்போ தான் நான் யோசிக்கிறேன். நிறைய தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொல்லைகளை அப்படி ஒரு செகண்டில் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸும் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ அந்த ஐடியாஸ் ஃப்ளாஷ் ஆகணும்னா நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு இந்த தேவையில்லாத லிக்கர், இந்த தீர்த்தங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? மைண்ட் வில் நாட் ஒர்க். அப்போ நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு உச்சம் ஒருத்தர் போகிறோம். ஒரு ஹீரோ 10 வில்லனை சேர்த்து அடித்து தூக்கி விடுவான். அதுபோல் தெலுங்கு ஹீரோன்னு நினச்சோங்க, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அப்போ எந்த பிரச்சனை, என்ன சொல்கிறது, சூரியனை கண்ட பனி போல் விலகும். பிரச்சனைகள் இருக்குது, சில விஷயங்கள்லாம் நடக்கவே முடியாதும்மா, ஆனால் நீங்கள் நடத்திடுவீங்க. அந்த ஒரு காரணத்தினால், ஏன்னா அது அவ்வளோ பலம். ஸோ ஒன்று கிளியராக புரிஞ்சுங்க, நீங்கள் சின்சியராகவும் தெய்வத்து மேலே நம்பிக்கை உடையவராகவும் உங்கள் மேல் நம்பிக்கை உடையவராகவும் நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஓப்பன் மைண்டடாக செயல்படுறதும்பாங்க. இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது இல்லை, எல்லாமே எனக்கு பிடிக்கும். இல்லை, எதில் நல்லது இருக்குது? வள்ளுவர் சொன்ன மாதிரி களவும் கற்றுமரன்னு வரும். ஏன்னா ஒரு எஸ்பினேஜில் இருக்கான்னா அவனுக்கு களவு தெரியணும்,
ஒரு திருடன் எப்படி பண்ணுவான்றது தெரியணும். இல்லைன்னா அவனுக்கு எப்படி பண்ணான்னு கூட தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஓப்பன் மைண்டடாக செயல்படும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையை அடித்து தூள் கலப்பி வின் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சரியாக டியூன் ஆகாமல் இருந்தால் அந்த அட்வைஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை அமையிடும். ஆனால் நீங்கள் வெற்றி பெறுபவரா தோல்வி பெறுவரா என்பது உங்களை பொறுத்தது தான். ஸோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவர் என்று உறுதியாக நம்பலாம். நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.